my YouTube channel again. So a very good morning to all of you first of all. இன்றைக்கி ஆக்சுவலி என்ன டே அப்படின்னா இன்றைக்கி January 14 which is பொங்கல். இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது, பட் இருந்தாலும் டுடே இஸ் பொங்கல் டே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ரைடு லைக் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. ஸோ பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம் ஈசிஆர் வழியாக சென்னையிலேருந்து. ரொம்ப நாளாக ஒரு ஷார்ட் ரைட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுக்கான டைம் அமைஞ்சுது. ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஆக்சுவலி அது முன்னாடிலேருந்தே ஃபேமஸாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் எனக்கு இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் கஃபே அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அங்கே பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி காஃபி. ஸோ லைக் பீப்புள் காஃபி டேஸ்டிங்காக வருவாங்க, அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி ட்ரை பண்ணுறக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி, ஒய் நாட் டுடே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் ஆன் த வே டு ஆரோவில். ஸோ எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாது, பட் கிட்டே போயிட்டு மேப் போட்டுக்கலாம். அண்டு இட்ஸ் 6:20 now. ஸோ சன்ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சப்போஸ் நம்ம போகிற சமயத்தில் அந்த முட்டுக்காடு பிரிட்ஜுக்கிட்ட இஃப் பாசிபிள் we can ஸ்டாப் அண்ட் சன்ரைஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு காமான லைக் ஹரிபரி இல்லாத ஒரு ஸ்மூத்தாக போகிற ரைடு. லைக் எந்த ஒரு வேகமும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 80s அதில் மட்டும் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு ஈசிஆரோட இந்த சீனிக் வியூஸு, இந்த லாங் ஸ்ட்ரெச் ரைடை மட்டும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. இன்ஃபேக்ட் நான் ஒன்ஸ் பாண்டி டு சென்னை வந்துட்டுருந்தேன். அப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஷன்ஸ், லைக் நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ ரோடெலாம் டைவர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது எப்படின்னு தெரியல, லைக் அந்த ரோட்ஸ்லாம் லைக் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம். அண்ட் மீன்வைல் அப்படியே போகிற போக்கில் நம்ம ஏதாவது பீச்சஸ் இருந்துச்சுன்னா ஆன் த வே, ஏன்னா ஈஸியாக இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பீச்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸில் கூட நம்ம உள்ளே பூந்து போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பீச்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, லைக் அதை ஆஸ் ஐ செட் எந்த ஒரு ஹரிபரியும் இல்லை, பொறுமையாக போகலாம். அந்த வேளை நமக்கு என்னென்ன கிடைக்குதோ, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு ரிட்டன் இதே ரூட்டில் வரலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணது என்னென்னா லைக் திண்டிவனம் ரூட் எடுத்து வரலாம், லைக் ஒரு ரவுண்ட் சர்க்கியூட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பட் டோன்ட் நோ வை திடீர்னு எனக்கு வேணாம், திண்டிவனம் ரூட்டு வேணாம், ஒரு வேளை டிராஃபிக்காக இருந்துச்சு இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஏன் போய் தேவையில்லாமல். ஏன்னா பேக் ஹோம் எனக்கு ஒரு சின்ன பிளான் இருக்குது. லைக் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பொங்கலுக்காக இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் போகணும். ஸோ டிராஃபிக்கில் மாட்டி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். அதனால் இந்த ரோடு எப்படியும் ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி சென்னையே ஃப்ரீயாக தான் இருக்கும், ஏன்னா பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க. பட் எனிவேஸ் ஐ ஹவ் டிசைடட் தட் நம்ம போன இதே ரூட்டில் திரும்பி இதே மாதிரி ஸ்மூத்தாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவேஸ் பொங்கலுக்கு எல்லோரும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. ஸோ வாட் யூ கைஸ் ஆர் டூயிங்?
கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எஸ், போன வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில். லைக் என்ன அப்படின்னா, ஆங்கிள், கேமரா ஆங்கிள், எஸ், அது ரொம்ப ஃபுட்டேஜ் க்ராப் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஆடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஆடியோ நிறையா வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன், செட்டிங்ஸ் மாற்றிட்டேன். ஸோ ஒரு 2-3 ட்ரையல் செஷன் பார்த்தேன். அதில் எனக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணி இருக்குது. பட் அது தட் இஸ் மை ஃபீல். கேட்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு எப்படி அது கேட்குதுன்னு சொல்லுங்கள். If this is okay, then yeah, probably we will go with this settings. And camera angle I think I have somewhat changed. So climate நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி எல்லாம் can't predict, பட் ரெயின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நேற்று ரெயின் நேற்று மழை வந்தது கூட. ஸோ இன்றைக்கி வருமா வராதா, போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனும் இருந்துச்சு. பட் எனிவேஸ் ரெயின் கியர் இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஐ வாண்டட் டு டூ திஸ். அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. And if I'm not wrong, this would be Muttukadu Bridge. Yeah, Muttukadu Lake and the Muttukadu Bridge. Sun இன்னும் வெளில வரலை. யா, சன் 6:33 அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் சன்ரைஸ் பார்த்துட்டு போகலாமா? கொஞ்ச நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த ரோட்டில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஏன்னா எப்போ நாய் குறுக்க வருது, எப்போ மாடு குறுக்க வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வர வழியில் பார்த்த ஏகப்பட்ட நாய் டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே வந்துருச்சு. அதுங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுதுங்க. கடைசியில் நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுது. அதே மாதிரி மாடுங்களும் இஷ்டத்துக்கு உட்காந்துருக்குங்க நடுவில். நம்ம தான் பார்த்து வரணும். ஆக்சுவலி சன்ரைஸ் பார்க்குறதுல ஒரு 2 ரைடர்ஸ் பார்த்தேன். நல்லா ஏஜ்டு பீப்புள், சம்வேர் பிட்வீன் 45 to 46 or 48 இருப்பாங்க. நல்லா பேசினாங்க. ஸோ அவங்களும் ஆக்சுவலி பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கேன்னாங்க. பட் அவங்களோட அஜெண்டா வேறையாக இருந்துச்சு, என்னோடய அஜெண்டா வேறையாக இருந்துச்சு. ஸோ அவங்க முன்னாடி கிளம்பிட்டாங்க. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த சில் காற்றை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் முன்னாடி போங்க, ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் ஐ ஹேப்பன் டு லைக், அவங்க 2-3 பிளேஸ் சொன்னாங்க. அந்த பிளேஸுக்கு வந்தேன்னா ஐ டெஃபினெட்லி மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டேன். பாண்டிச்சேரி டு சென்னை ஒரு வாட்டி வந்திருக்கேன். பட் அது எப்படி சொல்கிறதுனா, நாட் இன் திஸ் கோல்டன் ஹவர்ஸ், பட் கொஞ்சம் லேட்டாக. ஆனால் நொந்துட்டேன், ஏன்னா வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. பட் இன்றைக்கி என்னமோ தெரியல, ஏன் நல்ல நேரமா இல்லை வெதர் என்ன போனால் போதுன்னு விட்டுருச்சான்னு தெரில. இட்ஸ் ஸ்டில் ப்ளசண்ட். நீங்கள் சொல்லலாம் டைம் ஒன்றும் பெருசாக ஆகலடா, இனிமேல் போக போக இருக்குன்ட்டு. பட் ஐ ஸ்டில் பிலீவ் தட் இன்றைக்கி ஏதோ வெதர் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பார்க்கலாம். ஸ்பீட் கேமராஸ் இவனுங்க வேறு என்ன ஸ்பீட் லிமிட்டுன்னு போடாமல் வச்சுருக்கானுங்களே. எந்த ஸ்பீடில் இப்போ நான் போகிறது, 60ல் போகிறதா 80ல் போகிறதா? ஆனால் கேமரா ஃப்ளாஷ் மட்டும் அடிக்குது. எதுக்கும் நம்ம மாட்ரேட்டாக, ஆக்சுவலி நான் அவ்வளோ ஸ்பீடாக போகவும் மாட்டேன். ஸோ 80-70 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு, பிகாஸ் லைக் ஐ செட், இது ஒரு ஹரிபரியான ரைடு கிடையாது. போனோமா வந்தோமான்ல, ஜஸ்ட் அப்படியே ப்ரீஸி மார்னிங்கை, லைக் இந்த மிஸ்டி மார்னிங்கை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம்.
குட் டு see லைக் பீப்புள் சைக்கிளிங் பண்ணுறாங்க, பட் ஆல்சோ வித் ஃபுல் கியர்ஸோட, லைக் அந்த ஹெல்மெட்டு, காகுல்ஸு. ஸோ இட்ஸ் ரியலி குட் டு see பிகாஸ் முன்னாடி இப்படிலாம் இல்லை, ஏனோ தானோ அப்படின்ட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போது இஃப் தே வாண்ட் டு டூ சம் சைக்கிளிங் அப்படின்னா தே ஆர் இன் தர் ப்ராப்பர் கியர்ஸ். ஈசிஆர் ரோடு ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு, பீப்புள் ஆர் கோயிங் தேர் ரைட்ஸ், சைக்கிளிங். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி லேன் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஹே, இட்ஸ் டூ மச் டு ஹோப்பில். ஏன்னா அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் போடுவான்னு தெரியல. அப்படியே போட்டாலும் அதை பீப்புள் மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியல. பிகாஸ் ஐ ஹவ் பீன் டு கண்ட்ரீஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்க்குன்னே லேன் கொடுத்துருப்பாங்க, அதை ரெஸ்பெக்டும் பண்ணுவாங்க பீப்புள். லைக் அது சைக்கிள் லேன் அப்படின்னா அது சைக்கிள் மட்டும்தான் போகணும் அப்படின்ட்டு. அதில் டூ வீலர்ஸ் ஆர் கார்ஸ் அவங்க அதில் கொஞ்சம் கூட இன்டர்ஃபியரே பண்ண மாட்டாங்க. லைக் பீப்புள் ரெஸ்பெக்ட் த ஸ்பேஸ். பட் இங்கே அப்படி இன்னொரு சைக்கிளிங்க்குன்னு ஒரு லேன் போட்டால் அதுலேயும் டூ வீலர்ஸ் பூந்துருவாங்க. இல்லை கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்தால் கார்காரங்களே அதிலே ஏறி போயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களும் மாறணும், கவர்மெண்ட்டும் அதுக்குண்டான சலுகைகள் பண்ணி கொடுக்கணும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்தால் மட்டும்தான் we can hope for some changes. டிராஃபிக் டிசிப்ளின் ஆகட்டும், இல்லை ரோடு நீட்டாக போட்டு தரதுல ஆகட்டும். ஏன் ரெண்டு பேருமே பப்ளிக்கும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஈக்குவல் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. இட்ஸ் ஸ்டில் அ ட்ரீம். நல்ல ரோடு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். மகாபலிபுரம் தாண்டுற வரைக்கும் இந்த ரோட்ஸ் ஆர் குட். இதே மாதிரி லைக் நல்லா மெயின்டைன் பண்ணி வெல் மெயின்டைன்டு. பட் ஒன்ஸ் மகாபலிபுரம் தாண்டிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து தான் டைவர்ஷன், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. வாவ், பியூட்டிஃபுல்ல, செமையான ஸ்டாச்சு ஆர் ஸ்கல்ப்சர், வாட் எவர் இட் இஸ். பட் எஸ், லுக்ஸ் கிரேட். அண்ட் இப்போ லைக் ஐ செட், மகாபலிபுரம் தாண்டிட்டேன். ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், டைவர்ஷன் ஒர்க்ஸ் ஆல் ஆர் ஹேப்பனிங். அண்ட் லைட்டாக மழையும் தூருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு குட்டி வாட்டர் பிரேக் அண்டு நேச்சர்ஸ் காலிங் அப்புறம் மறுபடி மோட்டோ விலாக். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்காணம் அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் ஸ்டில் 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர் டு நம்ம டெஸ்டினேஷன், which is also like 35 minutes away. ஸோ டைமும் அவ்வளோதான் ஆகும். ஐ சிம்ப்ளி லவ் தீஸ் ரோட்ஸ் மேன். ஐ மீன் செம்மையாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. லைக் இவ்வளோ நாள் பைபாஸில் லைக் ஓப்பன் ரோட்ஸ் லைக் வெயில் பொழுதி அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ இந்த மாதிரி மரங்கள் கவர் பண்ணி ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலு, நோ டஸ்ட், நோ பொல்யூஷன் இது வரைக்கும். ஸோ ஐ அப்சல்யூட்லி என்ஜாய் திஸ். அண்ட் இந்த ரைடு டெஃபினெட்லி ஒன் ஆஃப் அ குட் மெமரி டு மீ. இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆடியோ செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. லைக் வீடியோ ஆங்கிள் வைஸ் ஆகட்டும், இல்லை ஆடியோ வைஸ் ஆகட்டும்,
இஃப் அட் ஆல் எனி திங் கோஸ் ராங் தென் இந்த வீடியோ ஸ்க்ராப் பண்ணிடுவேன், கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஐ போஸ்ட் இட் சூன். இன்றைக்கி ஊரில் எல்லாம் இந்த கிரிக்கெட் மேட்ச்சு, டோர்னமெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நடத்துவாங்க. ஸோ இப்போது 2-3 when I was in break இல்லையா, அப்போ நான் பார்த்தேன் 2-3 ஆக்டிவா பைக்ஸு லைக் கிரிக்கெட் கிட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. லைக் ஊரில் இருந்தால் இந்நேரம் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு அது இதுன்னு நடத்தியிருப்பாங்க. லைக் ஜாலியாக போய் பார்த்துருந்துருக்கலாம், ஒரு செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும். பட் ஹே, இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, இந்த வருஷம் நமக்கு இங்கே தான் அப்படின்னு எழுதியிருக்கு. கரும்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆல்சோ கைஸ், லைக் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சில பேருக்கு ரியலி தே கமெண்டட் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. லைக் என்னென்ன கரெக்ட் பண்ணும், என்னென்ன அதை சொன்னேன் இல்லையா, அந்த ஆங்கிள், ஆடியோ செட்டிங்ஸு இந்த மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் இது என்ன ரோடுன்னு தெரில. இது நிஜமாலுமே பப்ளிக்காக தான் போட்டிருக்காங்களா, இல்லை யாருமே இதில் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களான்னு தெரியல. எப்படி இப்படி ஒரு ரோடை போட்டுட்டு பப்ளிக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. கவர்மெண்ட்டும் கண்டுக்காமல் இருக்குது. ஸோ வாட் ஐ வாஸ் சேயிங் இஸ், பார்த்தீங்களா ரோடு மோசமானவனே அப்படியே பேச்சை மாற்றிட்டு மறந்துட்டேன். ஸோ என்னென்னா, நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. லைக் இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம்ஸ் வந்துருந்துச்சு. லைக் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், டூ மச்சாக எக்ஸ்டென்சிவாக ஜூமாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஸோ ஐ டுக் ஆல் தோஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ். ஸோ அதனால் ஐ திங்க் அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் சம் சேஞ்சஸ். பட் இருந்தாலும் யூ பீப்புள், யூ ஆர் தி ஆடியன்ஸ் இல்லையா. ஸோ நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள், இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. இல்லை இது ஓகே அப்படின்னா எஸ் டன், நம்ம அதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஸோ டூ சப்போர்ட் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. டெஃபினெட்லி எதுவாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் அது அப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து ஃபீடில் வரும். ஸோ நிறையா பேருக்கு ரீச் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் வீடியோ கீழே கூட கமெண்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். டெஃபினெட்லி எல்லா ஃபீட்பேக்ஸும் நான் பார்க்குறேன், அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஐ மீன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பார்க்கலாம் நீங்களும். எனக்கும் லைக் சம்திங், நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு சம்திங் ஒரு ரிட்டன் அப்ரிஷியேஷன் கிடைக்கிது அப்படின்ட்டு இன்னும் பெட்டர் கண்டென்ட் அண்டு பெட்டராக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். பாண்டிச்சேரி வந்தாச்சு. இந்த ஆர்ச் பார்த்தாலே குதூகலம்தான்.
லைக் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல எங்கேயுமே. லைக் பெரிய ஆர்ச் வச்சுருப்பாங்க, ஐ ஹவ் நோட்டீஸ். பட் இந்த மாதிரி ஒரு டோம் மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. பாண்டிச்சேரிக்கு மட்டுமே ஸ்பெஷலி ஐ ஹவ் நோட்டிஸ்ட். பாண்டிச்சேரிக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட லைக் சந்து ஸ்ட்ரீட்டு எங்கே எப்படி வருவாங்கன்னே தெரியாது. கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் அவங்க வாட்டுக்கு வருவாங்க. கன்சிடரேட்டாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய கேப்ஸு, ஸோ டிவைடர்ஸில். ஸோ எங்கே எப்படி வருவாங்க எப்படி பூருவாங்கன்னே தெரியாது. ஸோ யூ ஷுட் பி ரியலி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இது சிட்டிக்குள்ளே இல்லை, இது அதான் ஆரோவில் அப்படிங்கும்போது இது சம்மர் அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகுது. பட் யா, போய் பார்ப்போம். வாவ் பீச். இஃப் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி வரையில் இந்த பீச்சு பார்த்துட்டு போகலாம். என்ன பீச்சுன்னு தெரியல, பட் லுக் நைஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட் ஆட்டுக்கு. நிறைய ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸை பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ லைக் சிட்டியை விட இட் சீம் லைக் இன்டீரியர். பட் ஆனால் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. நிறைய பொட்டிக்ஸு, நிறைய ஷாப்ஸு லைக் சிட்டியில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இட்ஸ் நைஸ். And here it is, Mark's Cafe. So yeah guys, we have reached Mark's Cafe. உள்ளே போய் எதுவும் vlog பண்ண போகிறதில்ல. ஸோ பீஸ்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஸோ யா, அன்டில் தென் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜா. டேக் கேர், stay safe and be happy. That's all from me folks. Bye.